ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங் எவ்ரி ஒன். வாங்க M6 மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். யூஎஸ் ஆயில் நேற்று வந்து பிரேக் அவுட்டுங்க. அதாவது நாம் எதிர்பார்த்தது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல இந்த ட்ரெண்ட் லைனை டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் அந்த மாதிரி வந்து நடக்கலை. கிட்டத்தட்ட ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஆனால் இன்றைக்கி ஓப்பன் ஆகிருக்கிற மார்க்கெட் வந்து ஹையாக வந்து பிரேக் அவுட் பண்ணலை. அதாவது நேற்றோட ஹையாக பிரேக் அவுட் பண்ணாமல் கொஞ்சம் வந்து புல்லிஷ் கேண்டில் மாதிரி இருக்குது. மேபி ஒரு பிவோட் வரைக்கும் வந்துட்டு ரிட்டர்ன் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து இன்றைக்கி வந்துருக்கு. பட் ட்ரையாங்கிள் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நேற்று யூஎஸ் ஆயில் வந்து நடந்திருக்கு. இந்த இடம் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகலை. ஏன் அப்படின்னா, மேபி ஒரு க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா நேற்று வந்து என்ன வந்திருக்கு அப்படின்னா, மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு டிமாண்டு தான் கொடுத்துருக்காங்க. அதாவது -0.607 ஒரு டிமாண்டு தான் வந்து க்ரியேட் ஆகிருக்கு. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நமக்கு வந்து டிமாண்டு தான் க்ரியேட் ஆகிருந்தது. இப்போவும் பார்த்திங்கன்னா டிமாண்டு தான் வந்திருக்கு. அதனால் கூட இருக்கலாம், நல்ல ஒரு புல்லிஷ் ஃபோர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. ஓகே, இது வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஏன்னா நல்ல ஒரு பிரேக் அவுட்டு தான். க்ரூட் ஆயில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, க்ரூட் ஆயிலில் வந்து நேற்று நைட் வரைக்கும் கூட இந்த இடம், அதாவது நமக்கு 5697 தான் ஒரு லாஸ்ட்டு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. இந்த இடத்த வந்து ரொம்ப எதிர்பார்த்தேன். இதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்லோப் ஆனதே தவிர அதுக்கப்புறம் மறுபடியும் இன்வென்ட்ரி டேட்டா வந்த அப்புறம் மறுபடியும் அங்கேருந்து 5600 ஒரு 70 பாயிண்ட்ஸ் பக்கம் ஒரு அப்சைடு தான் கொடுத்துருக்கு. ஓகே, இதுக்கான அடுத்த டார்கெட் என்னவா இருக்கும்? இந்த பை சைடுக்கான அடுத்த டார்கெட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த 5824 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. இந்த பை சைடான சப்போஸ் இதையும் ஹையாக பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த 5573லேருந்து 5824 தான் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பை சைட் டார்கெட். ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வந்து 5824 தான் நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ். சப்போஸ் கொஞ்சம் கீழே இறங்கி ஓப்பன் ஆனால் கூட நமக்கான நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 5697. இதுதான் பார்த்திங்கன்னா நேற்று ரெசிஸ்டன்ஸாக இருந்தது. பிரேக் அவுட் ஆனனால இப்போ சப்போர்ட் 5697ங்கிறது சப்போர்ட் ஜோன், 5824ங்கிறது ரெசிஸ்டன்ஸ். ஹை வந்து பிரேக் அவுட் பாயிண்ட். பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து 5824 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஓகே, நேற்று க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி டேட்டா வந்திருக்கனால கண்டிப்பாக ஒரு ஃபஸ்ட் ஆஃப் வந்து மறுபடியும் பார்த்திங்கன்னா ஒரு பை சைடு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸ் நேற்று வந்து இந்த ஜோன் வந்து சொல்லியிருந்தேன், அதாவது ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 256.3ன்னு எக்ஸாக்டாக அதை டச் பண்ணிவிட்டு கீழே தான் வந்துட்டுருக்கு. மறுபடியும் பார்த்திங்கன்னா பிரேக் அவுட் லெவலுங்கிறது 252 பிரேக் அவுட் பண்ணால் அகைன் வந்து 246.7 வரைக்கும் வரதுக்கான சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் வந்து 246.7 நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். நெக்ஸ்ட் வந்து கோல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன் டேல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நேற்று வந்து நமக்கு ஒரு 28 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் ஆகிருக்கு. க்ளோஸை பிரேக் அவுட் பண்ணாலும் லோவை பிரேக் அவுட் பண்ணாலும் கண்டினியூஸாக பார்த்திங்கன்னா கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு சப்போர்ட் ஜோன் என்ன அப்படின்னா பிரேக் அவுட் பாயிண்ட் தான். இதுக்கு முன்னாடி ஆக்ட் ஆகிட்டு இருந்தால் பிரேக் அவுட் பாயிண்ட் வந்து $3707. அங்கே வந்தால் மறுபடியும் ரெக்கவரி ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து கோல்டில் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து சில்வரை பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய மூமெண்ட் இல்லைங்க. நேற்றோட ஹையோ லோவோ பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை செல் வந்து ட்ரை பண்ணலாம். மற்றபடி சில்வர் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆன மாதிரி ஒரு 3 days வந்து ஒரு டோசி கேண்டல் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு. அதனால் சில்வர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு பெரிய மூமெண்ட், ஏன்னா நல்ல ஒரு ஹை வந்து போயிருக்கு, கிட்டத்தட்ட $44 வரைக்கும் போயிருக்கு. மேபி ப்ராஃபிட் புக்கிங்காக ஏதாவது வந்து பெரிய மூமெண்ட் இல்லாத மாதிரி இருக்கான்னு தெரியல. பட் சில்வர் வந்து அவாய்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டு. ஹையர் லோவாக பிரேக் அவுட் பண்ணால் மட்டும் பை செல் வந்து நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து காப்பர்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு growth கொடுத்து மேலே வந்துட்டுருக்கு. 945.7 பிரேக் அவுட் பண்ணால் 960 வரதுக்கான சான்சஸ் வந்து காப்பரில் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் நேற்று ரெசிஸ்டன்ஸ் வந்து ஃபெயில் ஆகிருக்கு. இன்றைக்கான சப்போர்ட் மறுபடியும் பார்த்திங்கன்னா 5824 வரைக்கும் நாம் வந்து பை சைட் ஃபோக்கஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இந்த 5697 வந்தால் 215 minutes கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் ஃபார்ம் ஆனால் அகைன் வந்து இங்கேருந்து பார்த்திங்கன்னா மேலே வரதுக்கான சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்திங்கன்னா இன்றைக்கான கண்டிஷன்ஸ். மறுபடியுமே பார்த்திங்கன்னா நல்ல ப்ரெடிக்ஷன் வீடியோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.